இன்னைக்கு வந்து நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை தான் பார்க்க போறோம். கிறிஸ்துவனுடைய மரணத்தை பற்றி தான் பார்க்க போறேன். ஆனா கண்டிப்பா 7 வார்த்தையை பேச மாட்டேன். 7 வார்த்தையை பேச எனக்கும் அதிகமான ஈடுபாடு இல்லை. அதை விட பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு. நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு வாய் வச்சிருக்கீங்க? வாய் இருக்குல்ல? இருக்கா? யாருக்காவது வாய் இருக்கா? இருக்குல்ல? கொஞ்சம் சத்தமா அல்லேலூயான்னு சொல்லுங்க பாப்போம். ஏன்னா சிலருடைய வாழ்க்கையில அப்படியே போயிட்டு இருக்கு. ஏன் போதுன்னே தெரியல. எப்படின்னா உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் செய்தி கொடுக்குறோம். மார்க் 10வது அதிகாரத்துல கடைசி வசனம் படிக்க தேவையில்லை, அந்த கான்செப்ட் மட்டும் சொல்லிடுறேன். 10 சொல்லி ஒரு குருடர் இருக்காரு. யாரு? அவருக்கு என்ன பிரச்சனை? நானே சொல்றேன். அவருக்கு என்ன பிரச்சனை? இல்ல கேட்கல கேட்கல நீங்க சத்தமா பேசணும். அவருக்கு கண்ணு தெரியாது. இப்ப இயேசு என்ன பண்ண அந்த பக்கம் போறாரு. இயேசு வந்து தேவனுடைய மனுஷன் தானே? யாருக்கா சந்தேகம் இருக்கா? இல்ல. உங்களுடைய பிரச்சனைன்றது அவருக்கு தெரியுமா? தெரியுமா தெரியாதா? இப்ப அவர் என்ன பண்ண அந்த வழியா அவனை தாண்டி தான் போறாரு. என்ன பண்றாரு? சத்தமா சொல்லுங்க. தாண்டி போகிற மனுஷனுக்கு இங்க உட்காந்து இருக்கவனுக்கு கூட அவனுக்கு கண்ணு சுகம் வேணும் தெரியுமா தெரியாதா? கேக்கல. இப்ப என்ன பண்றாருன்னா அவர் தாண்டி போகும்போது அவனை என்ன பண்ணல? கவனிக்கவே இல்லை. என்ன பண்ணல? கவனிக்கல. அந்த கூட கத்துறான். என்னன்னு சொல்லுங்க. என்னன்னு? சரி கூப்பிடுறான். அவர் கேக்குமா கேட்காதா? கேக்குமா கேட்காதா? இங்க இருந்து கூப்பிடுறா, இங்க இருந்து கூப்பிடுறோம். பரலோகத்துல இருக்காரு, நம்ம கூடயே இருக்காரு. அப்படி கேக்குது அவருக்கு. நடந்து போகும்போது ஒருத்தர் கூப்பிட்டா கேக்குமா கேட்காதா? ஆனா அவர் என்ன பண்ணல? என்ன பண்ணல? திருப்பி பார்க்கல. என்ன பண்ணல? ஏன் திரும்பல? திருப்பி கத்துறான். இன்னும் சத்தமா கத்துறான். அவனை சுத்தி இருக்கவங்க என்ன பண்றாங்க? அமைதியா இருக்குன்னு சொல்லி அதட்டுறாங்க. அப்பவும் என்ன பண்ண மாட்டான் அவன்? கேட்க மாட்டேங்கிறான். அதுக்கப்புறமா என்ன பண்ற? இயேசு கேட்கிறாரு. அவனை கூப்பிட்டுவான்னு சொன்னேன். அவன் முதல் விஷயம் என்ன தெரியுமா பண்ணா? அவன் மேல ஒரு ட்ரெஸ் இருந்தது பாருங்க, அதை கழட்டி தூக்கி போட்டான். என்ன பண்ணா? அந்த ட்ரெஸ் என்னன்னா வந்து ரோம அரசாட்சியில வந்து ஒரு யூனிஃபார்ம் மாதிரி அவங்களுக்கு. இதுதான் வந்து அவங்களுடைய அடையாளம். இதை போட்டுட்டாங்கன்னா அவங்க பிச்சை எடுக்கிறவங்க எதனா உடல்ல வியாதி இருக்கும். அதுதான் அந்த ட்ரெஸ்ஸுக்கான அடையாளம். புரியுதுங்களா? எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? இப்ப முதல்ல என்ன பண்றான்? அந்த ட்ரெஸ் தூக்கி என்ன பண்ணிட்டான்? அந்த ட்ரெஸ் தான் அவனுடைய அடையாளமே. அது இருந்தா தான் அவன் பிச்சை எடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய பேர் வந்து உங்களுடைய நெத்தியில ஒரு அடையாளத்தை பாக்குறேன். தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. என்னன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேபிள் கொடுத்துட்டாங்க. அந்த சிஸ்டரா அவங்க வந்து ரொம்ப கஷ்டத்தை தான் இருப்பாங்க. அவங்க இந்த சிஸ்டரா அவங்களுக்கு எப்பவுமே சுகவீனம் தான், எப்பவுமே எதனா ஒரு நோய் இருந்துட்டே இருக்கும், அவங்களுக்கு நிம்மதியா இருக்காது, அவங்க வாழ்க்கையில் பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி சிலருடைய முகத்துல சில இந்த லேபிள் நான் பாக்குறேன். எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்? எப்ப பார்த்தாலும் பிரச்சனை, பிரஷர் ஏறுது. எந்த அளவுக்கு தெரியுமா ஏறுது? இந்த மூளை வெளில வெடிச்சு வந்துருமா அப்படின்ற அளவுக்கு பிரஷர் ஏறி போயிருக்கு. உங்கள்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், இயேசு கிறிஸ்து அந்த இடத்த தாண்டி போகும்போது நீங்க சத்தம் போடலன்னு வச்சுக்கீங்களேன், தாண்டி போயிடுவாரு. நான் பேசும்போது சத்தமா பேசுங்க, இல்லைன்னா உங்களுக்கான வார்த்தை நின்றும் அந்த இடத்துல. நான் நிறுத்த மாட்டேன். ஏன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிலாம் பேச மாட்டேன். மூடி வச்சுட்டேன். நான் வேற ஒரு விஷயம் எடுத்துட்டு வந்தேன். இப்ப வேற விஷயம் பேசிட்டு இருக்கேன். நீங்க சத்தம் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா இன்னும் பதில் சொல்லுவாரு. கேக்குதா? நீங்க சத்தம் வரலன்னா பிரச்சனை எனக்கு இல்ல.
அவருக்கும் பிரச்சனை இல்ல, தாண்டி போயிட்டே இருப்பாரு. எத்தனை புரியுது? சிலர் தனியா உட்காந்து ரொம்ப அழுவுறீங்க, என் வாழ்க்கையில ஏதாவது ஒரு சின்ன மாற்றம் வந்தா நல்லா இருக்கும். ரொம்ப நாளா போயிட்டு இருக்கு, ரொம்ப நாளா ஒரு ட்ரெயின்ல தான் போயிட்டு இருக்கேன், கஷ்டம் துக்கம் வேதனை அப்படின்னு சொல்லி பல கம்பார்ட்மெண்ட் அதுல இருக்கு, அதுலதான் மாறி மாறி போயிட்டு இருக்கேன். உட்காந்து ஜெபிச்சுட்டே இருக்கீங்க, அதோட ஒரு சின்ன மாற்றம் வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு. அவங்க ஆண்டவர் சொல்ற விஷயம் தெரியுமா? உங்கள் மாற்றத்துக்கான ப்ராசஸ்ல இருக்கீங்க, அதாவது செயல்படுத்துதல் இருக்கீங்க. உங்களுடைய மாற்றம் வந்துட்டு இருக்கு. இல்ல நான் சொன்னேன், வார்த்தை உங்களுக்கு வேணும்னா கேக்குதுங்களா? வார்த்தை உங்களுக்கு வருது அப்படின்னா உடனே சத்தம் போடுங்க. புரியுதா? நான் பேசுறது புரியுதா இருக்குண்ணா? நான் பேசுறது புரியுதா? வெளில கேக்குதா? உங்களுக்கு வார்த்தை வேணும்னா சத்தம் போடுங்க, இல்லன்னா தேவன் கடந்து போயிடுவாரு. யாருன்னா வந்து அப்படிலாம் பண்ண மாட்டேன்னு சொல்றீங்களா? அப்படிலாம் கிடையாது. அன்னைக்கு அந்த 10 சத்தம் போடலன்னா கண்டிப்பா தாண்டி போவாரு. அவருக்கு தெரியும், இவன் கஷ்டப்படுறான், அவனுக்கு கண்ணு தெரியல, இவன் சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறான், வாழ்க்கை வாழ்றதுக்கு கஷ்டப்படுறான், அவனுக்கு ஒரு சுகம் தேவைன்னு அவருக்கு தெரியும். வாய் நம்ம திறக்கலன்னா அவர் தாண்டி போயிடுவாரு. சொன்ன வார்த்தையை திருப்பி சொல்றேன், உங்களுக்கான மாற்றம் வந்துட்டு இருக்கு. இது இன்னும் கொஞ்சம் நீங்க நான் சொல்ற வார்த்தையை திருப்பி சொல்லுங்க. பிதாவே, சத்தமா பிதாவே, இயேசுவின் நாமத்தினால தேவனுடைய வார்த்தையை நான் கேட்கும்படி என்னுடைய இருதயத்தை திறந்து கொடுங்க. ஆமென். சொல்றேன், உங்களுக்கான மாற்றம் உங்களுக்கு வந்துட்டு இருக்கு. அல்லேலூயா. நான் வந்து உட்காந்துருந்தப்ப ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கவனிச்சப்ப எல்லாருடைய பிரச்சனையும் தனியா தெரியுது. எந்த ஒரு சின்ன ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு. என் முன்னாடி நீங்க எழுந்து நின்று சொன்னா உங்களுடைய எல்லா பிரச்சனையுமே சொல்றோம். என்கிட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க முன்னாடி நிற்கும் போதே தெரியுது. நான் பார்த்தேன். பார்க்கும்போது நான் தேவனிடத்துல கேட்டப்போ எனக்கு வந்த வார்த்தை என்னன்னா, அழுது தம்பா இருக்காங்க, கேட்டுட்டு தான் இருக்காங்க, ஆனா என்ன பண்ண மாட்டாங்கன்னா கதவை உடைக்க மாட்டாங்க. நான் ஒரு விஷயத்த பார்க்க நான் உட்காந்துரும் போது பார்த்தேன், ஒரு சின்ன பையன் பெரிய கதவை என்ன பண்றான், தட்டிக்கிட்டே இருக்கான். தட்டுறான் ஆனா கதவு திறக்க மாட்டேங்குது. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, எனக்கு புரியல, என்ன சொல்லணும், என்ன சொல்றீங்க? அப்ப தேவன் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுது. என்ன படுது? பலவந்தம் பண்றவன் மட்டும்தான் உள்ள போக முடியும். உங்களுக்கு மாற்றம் வேணும். உங்களுக்கு மாற்றம் வேணும்னா கதவை தட்டுறதை விட்டுருங்க. கவனிக்கிறீங்களா? கதவை தட்டாதீங்க. நீங்க எவ்வளவு கதவு தட்டினாலும் கதவு திறக்க மாட்டாங்க. உங்களுக்கு தேவைன்னா அடிச்சு உடைங்க. திரும்ப சொல்றேன், உங்களுக்கான மாற்றம் வந்துட்டு இருக்கு. அந்த ப்ராசஸ்ல இருக்கீங்க. எப்படின்னா, நல்ல விஷயம், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்? செத்தாதான் உள்ள இருந்து புது உயிர் வருது. அதுதான் மாற்றம். உங்களுடைய லைஃப் வந்து அப்படியே டெட் எண்ட்ல நிக்குதா, இந்த முனையில நிக்குது. அடுத்து என்ன பண்றதுன்னு தெரிய மாட்டேங்குது. கஷ்டத்துல நிக்கிறேன், வழி இல்ல, சுத்தி எந்த கதவுமே எனக்கு திறக்க மாட்டேங்குது. யார்கிட்ட கேட்கறதுன்னு தெரியல, என் கஷ்டத்தை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல. உங்களால முடிஞ்சது கொஞ்ச நேரம் உட்காருங்க, ஜெபம் பண்ணலாம்னு உட்காருங்க. நான் சொல்றேன் பாருங்க, ஜெபம் பண்ணலாம்னு உட்காருங்க. எவ்வளவு நேரம் முடியுதோ அழுவுறீங்க,
வார்த்தை வரல, எழுந்து வெளில வந்துட்டீங்க. நான் பார்க்கிறேன் சில இடத்துல தேவன் டைரக்டா பேசி. திரும்ப சொல்றேன், உங்களுக்கு வார்த்தை வேணும்னா பேசாதீங்க. பேசுறதுக்கும் கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. எரிகோவுக்கு முன்னாடி தேவன் போயிட்டு என்ன பண்ண சொன்னார்னா கத்த சொன்னாரு, அங்க பேச சொல்லல. புரியுதுங்களா? மலையை பார்த்து பேசுன்றாரு, கத்த சொல்லல. புரியுதா? வித்தியாசம் இருக்கு. நீங்க பேசின காலம்லாம் முடிஞ்சு போச்சு. ரொம்ப பேசுனீங்க, மலை நகர்ல. அப்போ நீங்க பேச தேவையில்லாத பார்த்து தேவன் என்ன சொல்றாருன்னா கத்து. எத்தனை பேருக்கு புரியுது? தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா நீ கத்து. உனக்கு வேணும்னா நீ உடைச்சு எடுத்துக்க. எங்க அப்பா தான், இவர்கிட்ட வந்து நான் காசு கேட்டுதான் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. எத்தனை பேருக்கு புரியுது நான் பேசுறேன்? எனக்கு உரிமை இருக்கு. நான் பேக்கெட்ல கை வச்சு எடுத்துட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு கேள்வி கேட்பாரா? கேட்பாரா? அவரு கேட்க முடியாது. நான் குழந்தையா இருந்தானா எனக்கு கேள்வி கேட்பாரு, என்ன அடிப்பாரு, ஏன்டா பேக்கெட்ல கை வச்சேன்னு. நான் வளர்ந்துட்டேன், இப்ப கேள்வி கேட்க மாட்டேன். எனக்கு தெரியும் உனக்கு தேவைன்றது. நான் எடுத்து வச்சிருக்கேன், உனக்கு தான் வச்சிருக்கேன், வேணா எடுத்துட்டு போ. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்? சொல்ல நீங்க என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும்? எப்படி கத்துவீங்க? நல்ல விஷயம். இப்போ ஏசு வந்து என் முன்னாடி நிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ஒரு தேவைன்னா அவரை கூப்பிட்டு கேட்பேன். அவர் கேட்க மாட்டாருன்னா சட்டையை பிடிச்சி கேட்பேன். அப்பயும் திரும்ப மாட்டேன்னா அவர் குலுக்கி கிளுக்கி எதனா பண்ணியாவது என் பக்கம் என்ன பண்ணுவேன், திருப்பிடுவேன். என் முன்னாடி ஒரு அவரு நபரா இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, என் கண்ணுக்கே தெரியல அவரு. அப்படிப்பட்ட மனுஷன் என் பக்கம் எப்படி திருப்பி இருக்கு? ரைட் தான் நான் கேக்குது, கரெக்ட் தானே? ஒருவேளை யோசிக்கலாம், நானே எடுத்து தரேன். முன்னாடி இருந்தாருன்னா பிரச்சனை இல்லை, இவர்கிட்ட எப்படின்னா நான் காசு வாங்கிட்டு போயிடுவேன். முன்னாடி இருந்தாருன்னா ஏதாவது சொல்லி எதனா அப்படின்னு போயிடலாம். இவர் முன்னாடியே இல்லையா என்கிட்ட, அப்புறம் எப்படி என் கண்ணுக்கு தெரிவாரு? புரியுதுங்களா? அப்ப என்ன பண்ணுங்க, அந்த இடத்துல என்ன பண்ணுங்க, உங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்துங்க. இன்னைக்கு ஒரு பிரச்சனை இருக்குதா, காலையில இருந்தோடனே இன்னைக்கு நல்லா தான் இருப்பேன் நானு. பிரஷர் ஏறுது, கஷ்டம் அப்படியே போட்டு அழுத்துது, ஒண்ணுமே பண்ண முடியல, ஜபமே வரல. இது நல்லா இருக்கீங்க, என்ன நல்லா வச்சுக்கீங்க, நான் நம்புறேன். சொல்லும் போதே அழுவு வரும். புரியுதுங்களா? அந்த சூழ்நிலை தாண்டி தான் வந்துருவோம். எனக்கு தெரியும். வீட்டுல சாப்பாடே இல்ல, அரிசியும் இல்ல, உட்காந்தா என்ன பண்றதுன்னு தெரியாது. நீங்க பாத்துட்டீங்க. புரியுதுங்களா சொல்றது? உங்களுடைய வார்த்தையை சில வார்த்தைகள் மாற்ற ஆரம்பிங்க. தப்பா நெகட்டிவா பேசாதீங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு உங்களை பார்த்து கேட்டால, ஆமாப்பா இருக்கேன், நல்லாதான் இருக்கேன். என்ன உடம்பு சரியில்லை, கை கால் வலிக்குது, கொஞ்சம் பிபி சுகர். இப்ப என்ன பண்ணிட்டேன்னா, நான் நல்லா இருக்கேன்னு முதல்ல சொல்லிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் நான் சேர்க்கிற வார்த்தை என்னது, தேவையில்லாத வார்த்தைகள் சேர்க்கலாம். அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த இடத்துல வார்த்தைக்கான கிரியை என்ன பண்ண மாட்டேங்குது, வேலை ஆக மாட்டேங்குது. எப்போ எந்த பிரச்சனைனாலும் அதுக்கு ஒரு ஆரம்பம் ஒண்ணு இருக்கும்ல. பைபிள்ல நமக்கு ஒரு பிரச்சனை சால்வ் பண்ணோம்னா முதல்ல நம்ம ஜெனிசஸ் ஆதியாகமத்துக்கு போவோம். ஆதியாகமம் 2வது வசனம், எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், எடுத்து பார்க்க தேவையில்லை. பூமி எப்படி இருக்கு? ஒழுங்கின்மையா இருக்கு, வெறுமையா இருக்கு, இருள் இருக்கு. அந்த இடத்துல யார் இருக்கா? யார் இருக்கா? இல்ல, சத்தம் வரல, சத்தம் வரல. பைபிள் படிச்சா தெரியுமா யாருன்னா? ஆவியானவர் இருக்காரு. யார் இருக்கா? இருள் இருக்கு, ஒழுங்கின்மை இருக்கு, வெறுமை இருக்கு. அங்க யாரும் இருக்கா? சில நேரத்துல உங்களுடைய கஷ்டத்திலையும் உங்களுடைய வேதனையிலையும்
அங்க தேவன் இருந்துதான் இருக்காரு, தேவன் இல்லன்றது அங்க அர்த்தம் கிடையாது. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்? ஒருவேளை யாராவது தேவனே நீங்க எங்க இருக்கீங்க தயவு செஞ்சு வாங்கன்னு சொல்றீங்களா, அவர் எங்கேயும் இல்லை, உங்க பக்கத்துல தான் நின்றுட்டு இருக்காரு. ஆனா வாய் திறக்க மாட்டேங்குது. புரியுதா? நீங்க எவ்வளவு வேணா அழுவுங்க, பக்கத்துல வேணா நிப்பாரு, ஆனா வாய் திறக்க மாட்டேன். சொல்ல வரேன், உங்களுக்கு தேவைன்னா வாயை திறந்து கூப்பிடுங்க, கத்துங்க. நான் அதுதான் முதல்ல சொன்னேன், கதவை தட்டாதீங்க, உடைங்க. தட்டுக்கு போதும். எனக்கு நீங்க குத்துதான் ஆகணும் உட்காருங்க, எனக்கு நீங்க செஞ்சுதான் ஆகணும் உட்காருங்க. யாக்கோபு உட்காராரு, என்ன நீங்க ஆசீர்வதிக்கலன்னா நீங்க விட மாட்டேன். கால் சந்து என்ன பண்றாரு, முடிச்சிட்டாரு, நொண்டி நொண்டி நடக்கிறாரு. அப்பவும் என்ன பண்ண மாட்டாரு, பரவாயில்ல எனக்கு எதனா குத்துட்டு போங்க, வந்துருக்கீங்களா? எதை பேர் நான் புரியுது, வந்துட்டீங்களா, எனக்கு எதனா குடுத்துட்டு போங்க, சும்மா போவாதீங்க, குடிச்சு வைங்க, எனக்கு வேணும் அப்படின்ற அந்த வைராக்கியத்தோட நீங்க. சோ ஆதியில வார்த்தை இருந்தது, தேவனுங்க அப்படின்னாரு, வானத்தை பூமி உண்டாக்குனாரு, ஒழுங்கின்மை அடிச்சு இருள் அடிச்சு அங்க தேவ ஆவியானவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, அங்கதான் அசைவாடிட்டு இருக்காரு. இப்ப தேவன் பாக்குறாரு, சரியில்லை, அங்க இருளா இருக்கு. இப்ப தேவன் வந்து என்ன சொன்னாரு, இப்ப நம்ம இருட்டா இருக்குன்னா என்னன்னு சொல்லுவோம், இருட்டா இருக்குன்னா என்னன்னு சொல்லுவோம், இருட்டா இருக்குன்னு சொல்லுவோம், அவ்வளவுதான். ஆனா தேவன் என்ன சொல்றாரு, புரியுதுங்களா? அங்க என்ன தேவையோ அதை பேசுங்க அப்படின்ற. எத்தனை பேருக்கு புரியுது? பாடும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்க, சியோனே உன் வாசல்களை தேவன் என்ன பண்றாருன்னா நேசிட்டார். ஞாபகம் இருக்கா? இன்னைக்கு பாடுனீங்களா அந்த பாட்டை, ஞாபகம் இருக்கா? தேவன் அந்த வார்த்தையை சொன்னாரு, உங்களை நேசிக்கிறாரு அவரு, உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு. ஆனா என்னன்னா வேலை செய்ய முடியல. எத்தனை பேர் பேசுறது புரியுது? உங்களை அவர் ரொம்ப நேசிக்கிறாரு, புரியுதுங்களா? உங்களை ரொம்ப நேசிக்கிறாரு, ஆனா அவரால வேலை செய்ய முடியல. ரொம்ப அதிகமா நேசிக்கிறாரு உங்களை, ஆனா என்ன பண்ண முடியல, வேலை செய்ய முடியல. அவர் கஷ்டப்படுறாரு. நான் எதனா செய்யணும் தான் ஆசைப்படுறேன், ஒத்து வர மாட்டாங்க. புரியுதா? யாருன்னா உட்காந்து ஆண்டவரே எனக்கு எதனா செய்யுங்க, எதனா செய்யுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? அவர் உங்களுக்கு என்ன சொல்றாரு, அவர் சொல்ற பதில் கேட்டுங்களா? நீங்க உட்காந்து ஜெபம் பண்றீங்க, ஆண்டவரே எனக்கு இந்த விஷயம் செய்யுங்க, அந்த விஷயம் செய்யுங்க, அந்த விஷயம் செய்யுங்க, ஜெபம் பண்றீங்களா? அவர் உங்களுக்கு என்ன தெரியுமா பதில் சொல்றாரு, இந்த பாருமா, நான் உனக்கு செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கேன், நான் இறங்கி உன் பக்கத்துல நிக்கிறேன், என்ன நீதான் கதவு திறக்கணும், நீதான் ஒத்து வர மாட்ற, ஏதோ ஒரு விஷயத்த நிறுத்திடுற. உங்களுக்கு வேணும்னா நீங்க தான் எடுக்கணும். அவர் நம்மள மாதிரி இல்ல, நம்ம மூளை கேட்டதை சொல்றேங்க, அவர் மொத்த உலகம் இருக்கு, அத்தனை பேரையும் அவர் தான் பார்க்கணும். எல்லாரும் நம்மள மாதிரி இருக்க மாட்டாங்க, நம்மளை விட கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க, நம்மளை விட அதிகமா விசுவாசிக்கிறவங்களும் இருக்காங்க. யாருக்கு தேவன் தேவையோ அவங்க எடுத்துப்பாங்க அவரை. புரியுதுங்களா? என்ன மாதிரி இவர் விசுவாசிப்பாரா? இல்ல, இவர் அதிகமா விசுவாசிப்பாரு. நீங்க விசுவாசிப்பீங்களா? இன்னும் கொஞ்சம் அதிகமா விசுவாசிப்பீங்க. ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை ஒவ்வொரு விதமா போயிட்டு இருக்கும். இப்ப தேவன் என்னதான் பண்றாரு, உங்களுக்கு நான் தேவையா, என்னை பிடிச்சி இழுத்துட்டு போயிடு. நூற்றுக்கு அதிபதி வராரு, ஆண்டவரே பையன் உடம்பு சரியில்லை, எப்படின்னா சுகம் கொடுக்கலாம்னு ஆண்டவரே வரேன்றாரு. அவர் சொல்றாரு, யாரு வர அளவுக்குலாம் நான் ஒர்க் இல்லை, கொஞ்சம் சாதாரண மனுஷன் தான், ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அனுப்பிடுங்க. புரிஞ்சுங்களா? எதிர்பார்க்கிறாரு, உங்ககிட்ட வந்தா நடக்கும், அதுக்கான வழி கொஞ்சம் திறந்து கொடுக்குறாரு. எப்படி வழி திறந்து கொடுக்குறது? என்ன பண்ணணும்னா, எப்பவுமே நல்ல வார்த்தையை பேசணும். எப்பவுமே நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிட்டே இருக்கேன். சூழ்நிலைகள் கஷ்டமா போனாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அங்க இருள் அதிகமா இருக்கும் போது அங்க தேவன் சொல்ற வார்த்தை என்னன்னா, இருள் இருக்கு அப்படின்னு அவர் சொல்லியிருந்தாருன்னா இன்னும் இருள் ஆகிட்டு இருக்கும். புரியுதா? தேவன் வந்து பாக்குறாரு, பூமி இருளா இருக்கு, ஒழுங்கின்மா இருக்கு,
நான் நல்லா தானே உண்டாக்குனேன், ஆதியிலே தேவன் வானத்தையும் சிருஷ்டித்தார். அப்ப நல்லாதான் இருந்துச்சு அது. அப்ப ஒழுங்கிங்க இருக்கு, வெறும் இருளா இருக்கு. அப்ப அவர் வந்து பார்த்துட்டு என்ன இன்னும் இருளாயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லி இருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? இன்னும் இருட்டாயிட்டு இருக்கும். அவர் என்ன நம்ம சொல்றாரு, அங்க இருட்டு தானே பிரச்சனை. அப்ப அங்க என்ன இல்லைன்னா லைட் தான் இல்ல. புரியுதுங்களா? சூரியனே வரல இன்னும். சூரியனே அதுக்கப்புறம் தான் உண்டாக்குறது. புரியுதுங்களா? அற்புதமா நடக்கும். என்ன பண்ண நடக்கும்? யாருக்குன்னா அவங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கணும்னு ஆசை இருக்கா? யாருக்குன்னா ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? யாருக்காவது தேவன் உங்க பக்கம் திரும்பி பார்க்கணும்னு ஆசை இருக்கா? யாருக்காவது இருக்கா? அப்ப என்ன பண்ணுங்க, அப்ப என்ன இல்லையோ அதை பேசுங்க. பாக்குறத என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. கண்டு விசுவாசிக்கிறவனை காட்டிடும். பார்க்காத ஒரு விஷயத்தை நம்ம விசுவாசிக்கிறோம் பாருங்க, அது பெருசு. விசுவாசிக்கிறத பேசுறீங்க பாத்தீங்களா, அது இன்னும் பெருசு. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்? என்ன பண்ணுங்க, தேவன் உங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன பண்ணுங்க, கேளுங்க. கதவு தட்டுறதை விட்டு என்ன பண்ணுங்க, உடைக்க ஆரம்பிங்க. அல்லேலூயா. உங்களுக்கான நேரம் வந்துருச்சு. உங்களுக்கான கேக்கல கேக்கல நேரம் வந்துருச்சு. அது தாண்டியும் போகும். கவனிக்கிறீங்களா? தாண்டியும் போகும். உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன பண்ணணும், உடனே எடுத்துக்கங்க. தேவன் சொல்றாரு, இது மாற்றத்துக்கான நேரம் தான். இது வந்து மாற்றத்துக்கான நேரம் தான். நான் செய்ய தயாரா இருக்கேன். நீ வாங்கிக்க தயாரா இருக்கியா? அந்த பத்திலமி வாயை திறக்காம இருந்தானா அன்னைக்கு அவனுக்கு சுகம் கிடைச்சிருக்காரு. வாயை திறங்க, கத்துங்க. என்ன பண்ண முடியுமோ செய்யுங்க. ஏதாவது ஒரு விதத்துல என்ன பண்ணுவாரு தேவன் செய்வாரு. அல்லேலூயா. சரி, நான் பேச நினைச்ச சில வார்த்தைகளை பேச. இது வந்து ஆண்டவர் உங்களுக்கு இப்போ சொன்ன வார்த்தைகள். பண்ணிங்களா? சரி, ஓகே. இதெல்லாம் அவர்கிட்ட நம்ம இன்னும் அதிகமா சேரணும்னா நம்ம அவரை பத்தி என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணணும்? அவரை பத்தி எந்த அளவுக்கு அதிகமா தெரிஞ்சுக்கணுமோ அந்த அளவுக்கு அவர் மேல என்ன விசுவாசம் அதிகமாயிடும். இன்னும் அதிகமா அவர்கிட்ட கிட்ட சேர முடியும். ஓகே, இன்னைக்கு என்ன நாள்? என்ன நாள்? குட் ஃப்ரைடே, புனித வெள்ளி. இயேசு கிறிஸ்து மரிச்ச நாள். சரி, ஓகே. இப்ப நான் பேசுறதும் இதுக்கு முன்னாடி பேசுறதும் வேற இல்ல. கவனிக்கீங்களா? அது நடக்கணும்னா இந்த விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். புரியுதா? எத்தனை பேர் கவனிக்க ரெடியா இருக்கீங்க? எனக்கு நல்லது நடக்கணும், நம்ம என்ன பண்ணணும்? ஆமென். உங்களுக்கு தேவைன்னா என்ன பண்ணுங்க, எடுத்துக்குங்க. இயேசு கிறிஸ்து மரிச்சிட்டாரு. சிலுவையில் என்ன பண்றாரு? தன் ஜீவனை ஒப்பு கொடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? மூணாவது நாள் உயிர் தெரிந்தார். அதுக்கு நடுவில் சீஷர்கள்லாம் தனியா பேசிட்டு இருக்காங்க. மூணாவது நாள் இயேசு என்ன பண்றாரு? உயிர் தெழுறாரு. சரி, ஓகே. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, 3 நாள் அவர் எங்க தான் போனாரு? எங்க? ஏதாவது தெரியுங்களா? 3 நாள் என்ன நடந்துச்சு அவருக்கு? என்ன ஆச்சு? ஏன் எங்க பாதாளத்துல யுத்தத்துக்கு சென்றார். மரித்தோரை உயிர் தெழுவதற்காக அவர் வந்து அந்த அதிகாரம் என்ற காவியை தன்னிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக யுத்தத்துக்கு போனார். நல்ல விஷயம். சோ என்ன பண்ணாங்கன்னா 3 நாளுக்கு அந்த 3 நாள் என்ன பண்றாரு? பேதுருல ஒரு வார்த்தை வருது, அவர் அந்த ஆவியிலே போய் மரித்த ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அப்படின்னு. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, மரித்த ஆவிகளுக்கு 3 நாளா பிரசங்கம் தேவையா? இப்ப நமக்குன்னா வாழ்க்கை ஃபுல்லா பிரசங்கம் கொடுத்தாலும் நம்ம ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான். அவங்க மரிச்சிட்டாங்க, பாதாளத்துல தான் இருக்காங்க, அவங்க வந்து கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. இந்த பேர் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என்னை ஏத்துக்கிட்டா பரலோகம் வந்துருவேன். முடிஞ்சிச்சா?
ஏத்துப்பாங்களா மாட்டாங்களா? கரெக்டா போகும். ஓகேங்களா? நீங்க கரெக்டா சொன்னீங்கன்னா, கரெக்டா பேசுனீங்கன்னா கரெக்டா நடக்கும். ரொம்ப சாஞ்சு உட்காராதீங்க, அப்படியே கண் இழுத்துட்டு போவோம். பண்ணிக்கிறீங்களா? ஒரே வார்த்தை, மனம் திரும்பிடுவாங்க. ஏன்னா அவன் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டான். இன்னொன்னு, ஆவியானவர் இல்லாம அங்க ரட்சிப்பே இல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலுக்கு முன்னாடி, பெந்தகோஸ்தே நாள் வர்றதுக்கு முன்னாடி ஆவியானுடைய கிரியை இந்த பூமியில ரொம்ப ரொம்ப கம்மி தான். வந்துட்டு உடனே போயிடுவாரு. அப்ப அவங்களுக்கு ரட்சிப்புன்ற ஒரு ப்ராசஸே இல்ல. கவனிக்கிறீங்களா? விசுவாசத்தையும் ரட்சிப்பையும் அவங்களால காத்துக்கொள்ள முடியாது. அதனாலதான் இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யும் போது 5000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, 7000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு, 120 பேர் கூட வச்சிருக்காரு. அதுல ஒரு 12 பேர் தனியா கூட வச்சு என்ன பண்றாரு? ட்ரெயின் பண்றாரு. ஆனா எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்து தான் மறிக்க போறேன் அப்படின்ற அந்த நாள் வந்தப்ப திரும்பி பார்த்தா யாருமே கூட இல்ல. புரியுதுங்களா? ஏன்னா அங்க ஆவியானவர் இல்ல, அவங்களுக்குள்ள அந்த உணர்த்துதல் இல்ல. அப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு எதுக்கு 3 நாள் பிரசங்கம்? அப்ப எதுவும் இருக்குது. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க கேட்கிற விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமா மாறும். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? எல்லாருமே இயேசு கிறிஸ்து சிலுவையில எனக்காக முடிச்சுட்டாருன்னு நினைச்சிருக்கீங்க. சிலுவைக்கு அப்புறம் இன்னும் அவர் பாடு முடியலன்றது பெரிய விஷயம். கவனிக்கிறீங்களா? சிலுவைக்கு அப்புறமும் அவர் தன் பாடுகளை சுமக்க ஆரம்பிச்சிருக்காரு. பாதாளத்துல போயிட்டு அங்க இருக்கவங்களுக்கு பிரசங்கம் அறிவிச்சாரு, சுவிசேஷம் அறிவிச்சாரு. எப்படி அறிவிச்சாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகள்லாம் யார் கொடுத்தா? யார்? நம்ம தான் கொடுத்தோமா? இல்ல, பிதாவே கொடுத்தாரு. யாரு? இயேசு கிறிஸ்துக்கு பாடு யார் கொடுத்தா? இயேசு கிறிஸ்து கஷ்டப்படணும்ன்றது யார் முடிவு பண்ணது? நமக்காக முடிவு பண்ணாரு. ஆனா யார் முடிவு பண்ணது? அங்க அவருடைய ரத்தம் சொட்டு சொட்டு அவர் அடிச்சாங்கன்னா அது யார் முடிவு பண்ணது? எப்படிங்க முடிவு பண்ணாரு? உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அவர் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியா இருக்காரு. புரியுதுங்களா? அப்பவே அவருடைய மரணம் நிர்ணயிக்கப்பட்டது. இவர் இப்படிதான் சாகணும்ன்றது. புரியுதுங்களா? எத்தனை பேர் நான் பேசுறது புரியுது? யாருக்காவது புரியலன்னா தயவு செஞ்சு சொல்லுங்க, திருப்பியும் சொல்லுங்க. ரொம்ப ஆழமா போகும்போது கவனிங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த விஷயம். உங்களை தேவன் எந்த அளவுக்கு நேசிக்கிறார்ன்றத இன்னும் அதிகமா புரிஞ்சுக்க முடியும். இப்போ அவர் 3 நாள் ஆச்சு, அவர் மறிச்சிட்டாரு. மறிச்சதுக்கு அப்புறம் தன் ஆவி என்ன பண்றாரு? ஒப்பு கொடுக்குறாரு. இப்ப அந்த ஆவி எங்க தெரியுமா போகுது? பாதாளத்துக்கு எடுத்துட்டு போகுது. எங்க போகுது? இது எங்கப்பா இருக்கு? சங்கீதம் 88 எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். படிக்க ஆரம்பிப்போம். என்ன படிங்க? என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே, இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். சோ இந்த சங்கீதம் என்ன பண்ணா, இயேசு கிறிஸ்துனுடைய மரணத்துக்கு பிறகு நடக்கிற விஷயங்கள், தீர்க்கதரிசனமா உரைக்கப்பட்ட விஷயங்கள், அந்த இடத்துல அவருக்கு என்ன நடந்தது அப்படின்றது தொடர்ந்து படிக்க ஆரம்பிப்போம். என் விண்ணப்பம் உமது சமூகத்தில் வருவதாக, என் கூப்பிடுதலுக்கு உமது செவியை சாய்த்தருளும். இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அவர் ஜெபம் பண்றாரு, ஐயா தயவு செஞ்சு என்ன பண்ணுங்க கொஞ்சம். கெத்செமனே தோட்டத்துல ஏன் அவர் அவ்வளவு அழுவணும்? ரத்தம் வெளில வர அளவுக்கு ஏன் அவர் அழுவணும்? இங்க நமக்கு புரியும் ஏன் அவர் அந்த அளவுக்கு அவர் யோசிச்சிருக்காரு, ஏன் அந்த அளவுக்கு ஒரு டிப்ரெஷன் அவருக்கு வந்தது அப்படின்னு. தொடர்ந்து என் ஆத்துமா துக்கத்தால் நிறைந்திருக்கிறது, என் ஜீவன் பாதாளத்துக்கு சமீபமாய் வந்திருக்கிறது. என் ஜீவன் எங்க வந்திருக்கு? இப்ப யாருடைய ஜீவன்? யாருடைய ஜீவன்? நான் குழியில் இறங்குகிறவர்களோடு எண்ணப்பட்டு பலனற்ற மனுஷனை போலானேன். எப்படி ஆனா பலனற்ற மனுஷனை போலானேன். அவர் உலகத்துல இருக்கும்போது மனுஷனா இருந்தாரு, ஆனா தேவனோட குமாரனாவும் இருந்தாரு. இந்த இடத்துல என்ன சொன்னா, பலனற்ற மனுஷன் ஆயிட்டேன், நான் முழுசா என்னுடைய பலன் எல்லாமே போயிடுச்சு. அவருடைய பலனே என்ன தெரியுங்களா? ஆவியானவர் தான் அவருடைய பலனே. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்?
நிறைய பேர் வந்து கேக்குறீங்க, ஆனா இன்னும் அதை முழுசா உணர மாட்டீங்க. எத்தனை பேர் புரியுது? நான் திருப்பி சொல்றேன், உங்க வாழ்க்கை மாறணும்னா இதை உணருங்க. கேட்கறது வேற, உணர்றது வேற. புரியுதுங்களா? இந்த வார்த்தைகளை சொல்ல, இப்ப நான் சொல்ல போற வார்த்தை உங்களை தட்டி எழுப்பணும். இயேசு கிறிஸ்து கெஸ்டமனே தோட்டத்துல உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. தனக்கு நடக்க போற கஷ்டங்களை நினைச்சு அழுதுட்டு இருக்காரா? இல்ல, ஆவியானவர் தன்னிடத்துல இருந்து எடுக்கப்பட போறாரு. என்ன பண்ணாரு? புரியுது? இந்த பூமியில அவர் நடந்ததுக்கு எல்லாமே ஆவியானவருடைய துணைதான். அவர் இல்லைன்னா அவரால் நடந்திருக்க முடியாது. இப்ப கெட்செமனேக்கு அப்புறம் ஆவியானவர் அவரை விட்டு பிரிய போறாரு. இப்ப அதுதான் அவங்களுடைய பிளானே. நீ பூமியில இருக்கும் போது இந்த 3 வருஷம் நான் அவன் கூட நடந்து வருவேன். ஆவியானவர் சொல்ற விஷயம், 3 வருஷம் முடியும் போது நான் உன்னை விட்டு போயிடுவேன், உன்னை விட்டு எடுக்கப்படுவேன். இயேசு கிறிஸ்து அதுக்காக தான் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு. நீங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் ஆவியானவர் இல்லைன்றதே நம்ம கவலைப்படணும். இயேசு கிறிஸ்து அதை எப்படி நம்ம கவலைப்படுறாரு? தன்னுடைய வேர்வை ரத்தமா வெளியில வர அளவுக்கு அது ஒரு டிப்ரெஷன் ஆச்சு அவருக்கு. ஏன்னா ஆவியானவர் இல்லாம இந்த உலகத்துல என்னால வாழ முடியாது. அப்படிப்பட்ட மனுஷன் போயிட்டாரு அப்படின்னா என்னுடைய நிலைமை என்ன ஆயிட போகுது அடுத்து? புரியுது நான் பேசுறேன்? ஆவியானவர் எடுக்கப்பட்டாரு, சிலுவை முடிஞ்சோடனே அடுத்து அவருடைய பாதாளத்துக்கு போறாரு. அந்த இடத்துல சொல்ற, நான் மனுஷன் ஆயிட்டேன். இப்ப இதுக்கு முன்னாடியாவது என் கூட ஒருத்தர் இருந்தாரு, தைரியமா போயிட்டு இருந்தேன். அவர் என்னை விட்டு எடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் அந்த தைரியம் இல்ல இப்ப என்கிட்ட. அடுத்து, மருத்துவர்களில் ஒருவனை போல் நெகிழப்பட்டிருக்கிறேன். நீர் இனி ஒருபோதும் நினையாதபடி உமது கையால் அறுப்புட்டு போய் பிரேத குழிகளிலே கிடக்கிறவர்களை போலானேன். என்னை பாதாள குழியிலும் இருளிலும் ஆழங்களிலும் வைத்தீர். யார் வச்சாரா? யார் வைத்தீர்? வைத்தீர் யாரு? பிதாவானவர். இவர் ஜெபம் பண்றாரு, பாதாளத்துல இருந்து ஜெபம் பண்றாரு. என்ன நீங்க தான் எடுத்து இருந்து வச்சிட்டீங்க, நான் நம்பிட்டு இருந்த ஒரு ஒருத்தர் தான். அவரு என்ன பண்ணீங்க? என்கிட்ட நீங்க எடுத்துட்டீங்க, கொண்டு வந்து பாதாளத்துல போட்டீங்க. அடுத்து நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? அடுத்த வாசம், உம்முடைய கோபம் என்னை இருத்துகிறது, உம்முடைய அலைகள் எல்லாவற்றினாலும் என்னை வருத்தப்படுத்துகிறீர். எனக்கு அறிமுகமானவர்களை எனக்கு தூரமாக விலக்கி அவர்களுக்கு என்னை அருவருப்பாக்கினீர். நான் வெளியே புறப்பட கூடாதபடி அடைப்பட்டிருக்கிறேன். துக்கத்தினால் என் கண் தொய்ந்து போயிற்று. கர்த்தாவே, அனுதினமும் நான் உம்மை நோக்கி கூப்பிட்டு உமக்கு நேராக என் கைகளை விரிக்கிறேன். அவர் பூமியில இருந்தப்ப மரித்த லாசரு எப்படி எழுப்புறாரு? 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ணாரா? பிதாவே, நீர் என்னை கேட்கிறீங்கன்றது எனக்கு தெரியும். அவர் ஜெபம் கேளுங்க. ஃபர்ஸ்ட் பிதாட்ட போயிட்டாரு, நீங்க என்ன கேட்டுட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது. லாசருவே நீ எழுந்து வெளில வா. இப்ப அவர் என்ன சொல்றாரு? என் ஜெபத்தை கேட்க மாட்டீங்களே. புரியுதுங்களா? இது எல்லாமே எதுக்காக? நம்ம நல்லா வரணும், நமக்கும் தேவனுக்கும் உள்ள ஒரு உறவை மேம்படுத்தணும், அதிகப்படுத்தணும். இந்த வாழ்க்கை, இந்த உலகம் வந்து நம்ம பார்க்கறத விட ரொம்ப சுலபமான ஒண்ணு. நம்ம பார்க்கறத விட இது ரொம்ப நல்லது. தேவன் இதை உருவாக்கிட்டு நல்லதுன்னு தான் சொன்னாரு. நம்ம கண்ணுக்கு ஏன் இது கஷ்டமா தெரியுது? நம்ம கண்ணுக்கு ஏன் இது வறுமையா தெரியுது? நம்ம கண்ணுக்கு ஏன் இது பிரச்சனையா தெரியுது? அப்போ அவங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, ஏதோ ஒரு விஷயத்தை விட்டுட்டோம். இவர் அதுதான் சொல்றாரு, என் ஜெபத்தை நீங்க கேட்கலையே. அடுத்து, மரித்தவர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ? செத்து போன வீரர் எழுந்து உண்மை துதிப்பார்களோ? பிரேத குழியில் உமது கிருபை, அழிவில் உமது உண்மையும் விவரிக்கப்படுமோ? மரித்தவர்களுக்கு அதிசயங்கள் செய்வீரோ? மரிச்சு போனதுக்கு அப்புறம் அப்ப என்ன அர்த்தம்னா, மரிச்சுட்டாங்கன்னா அங்க என்ன இல்ல? அதிசயம் இல்ல. உயிரோட இருக்க நமக்கு அதிசயங்கள் அற்புதங்கள் எல்லாம். மரிச்சுட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன இல்ல? அதிசயம் கிடையாது. செத்து போனவர்கள் உண்மை துதிப்பார்களோ? இங்க நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அவர் சொல்றாரு, சொல்றாரு, செத்து போனவங்க உங்களை என்ன பண்ண மாட்டாங்க, துதிக்க மாட்டாங்க. ஆனா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? துதிச்சிட்டு இருக்கேன். தயவு செஞ்சு கொஞ்சம் என்ன பண்ணுங்க. அடுத்து,
இந்த இடத்துல உங்களுடைய உண்மையும் உங்களுடைய கிருமையும் விவரிக்கப்படுமோ? யாராவது இதை சொல்லுவாங்களா? இந்த இடத்துல யாராவது இந்த வாயை திறக்க முடியுமா? ஆனா நான் பண்ணிட்டு இருக்கேன் அவருடைய ஜெபம். இந்த வார்த்தை இதுக்கப்புறம் வர வார்த்தை, இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தைகளை நான் இதை ரொம்ப சீக்கிரமா கொண்டு போறேன். ஆனா தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையா படிச்சு பாருங்க. பொறுமையா இந்த வார்த்தைகளை, நான் சொன்ன வார்த்தைகளோட நான் சேர்த்து படிச்சு பாருங்க, இன்னும் புரியும். பிரேத குழியில் உங்களுடைய கிருபையும் அழிவில் உங்களுடைய உண்மையும் விவரிக்கப்படுமோ? இருளில் உமது அதிசயங்களும் மரபியின் பூமியில் உமது நீதியும் அறிவிக்கப்படுமோ? நானும் கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். காலையிலே என் விண்ணப்பம் முன்பாக வரும். இதெல்லாம் நடக்காது. என்ன பண்ண இந்த விஷயங்கள் என்ன நடக்காதாங்க? பாதாளத்துல நடக்காது. ஆனா அந்த இடத்துலயும் நான் உங்களை என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா புடிச்சிட்டு இருக்கேன். நான் உங்களை விடாம வச்சிட்டு இருக்கேன். என்னுடைய ஜெபம் தயவு செஞ்சு என்ன பண்ணும், உங்களுடைய சிந்தைக்கு வரட்டும். கர்த்தாவே, ஏன் என் ஆத்துமாவை தள்ளி விடுகிறீர்? ஏன் உமது முகத்தை மறைத்தீர்? தீர்க்கதரிசன புஸ்தகங்கள்ல அவர் தன்னோட முகத்தை மறைச்சிட்டாருன்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஏறும்பொழுது அவர் தன்னுடைய முகத்தை என்ன பண்ணாச்சா? இங்க அதுதான் சொல்றாரு. ஏன் உங்க முகத்தை மறைச்சிட்டீங்க? எனக்கு இருந்த ஒரே நம்பிக்கையே நீங்க தான். ஏன் இது எனக்கு நடந்துச்சு? அடுத்து, சிறு வயது முதல் நான் சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவருமாய் இருக்கிறேன். உம்மால் வரும் திகில்கள் என் மேல் சுமந்திருக்கிறது. நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரண்டு போகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அவைகள் நாடோறும் தண்ணீரை போல் என்னை சூழ்ந்து ஏகமாய் என்னை வளைந்து கொள்ளுகிறது. சிநேகிதனையும் தோழனையும் எனக்கு தூரமாக விலக்கினீர். எனக்கு அறிமுகமானவர்கள் மறைந்து போனார்கள். ஓகே, இந்த இடத்துல சில வார்த்தைகளை இன்னும் கொஞ்சம் கவனிப்போம். நான் சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன். இந்த வார்த்தை நமக்கு தமிழ்ல இருக்கிறது ரொம்ப சந்தோஷம். தமிழுடைய அர்த்தங்களை கொஞ்சம் என்ன பண்ணலாம் புரிஞ்சுப்போம். சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன். நான் மனம் கலங்குகிறேன். சிறுமைப்படுத்தப்பட்டிருக்கேன், நான் மனம் கலங்குகிறேன். உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரளுகிறது. உம்முடைய பயங்கரங்கள், கவனிக்கிறீங்களா? உம்முடைய எரிச்சல்கள் என் மேல் புரளுகிறது. உம்முடைய பயங்கரங்கள் என்னை அதம் பண்ணுகிறது. அதம் பண்ணுது. சாதாரணமா அதம் பண்ணது என்ன பொண்ணு எடுத்துக்குது. அதாவது எப்படி சொன்னா, உயிரோட எனக்குள்ள இருக்க இந்த இருதயத்தை அப்படியே பிச்சு எடுக்குது. புரியுதுங்களா? அவைகள் நாடோறும் தண்ணீரை போல என்னை சூழ்ந்து ஏகமா என்னை வளைத்துக் கொள்கிறது. இது எல்லாமே என்ன பண்ணிட்டு இருக்கு? மொத்தமா சூழ்ந்து இருக்கு. என்னால என்ன பண்ண முடியலன்னா அசைய முடியல. என்னால இப்படி அப்படியே அசைய முடியல. என்னால முன்னாலேயும் போக முடியல. நம்ம ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நரம்பெல்லாம் எப்படி இருக்கும்? அக்னி நெருப்பு இருக்கும், அப்புறம் புழுனா இருக்கும், வேதனை கண்ணீர் எல்லாமே இருக்கும். அதுதான் இவங்க சொல்றாரு. இந்த பிரச்சனையில தான் மாட்டியிருக்கேன். இப்ப அங்க என்ன தெரியுமா நடக்குது? இயேசு கிறிஸ்து வந்து நரகத்துல இருக்காரு. அப்ப நரகத்துல இருக்க பிசாசுலாம் எங்க போச்சு? நின்னு வேடிக்கை பாக்குது. ஒண்ணுத்துக்கும் புரியல. கவனிட்டீங்களா? அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. இன்னும் தெளிவா சொல்றேன். இயேசு கிறிஸ்து என்ன பண்றாங்க? சிலுவைக்காக கொண்டு போறாங்க. வானத்துல பரலோகத்துல என்ன பண்ணா, பிதா கூட இருக்க சேனைகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. கத்தியெல்லாம் எடுத்து ரெடி ஆயிட்டாங்க. பிதாவுடைய முகத்தை பாக்குறாங்க. ஆண்டவரே, நீ ஒரு வார்த்தை சொல்லுங்க, உள்ள இறக்கி அத்தனை பேரையும் அடிச்சுட்டு நான் என்ன பண்றேன் அவரை. ஆனா சத்தம் வர மாட்டேங்குது. புரியுதுங்களா? அங்க என்ன நடக்குதுன்னு யாருக்குமே புரியல. யாருக்குமே புரியலன்னா எப்படி சொல்லணும்? இயேசு கிறிஸ்து மரிச்சப்ப திடீர்னு பூமி அந்தகாரம் ஆயிடுச்சு. செத்து போனவங்க எழுந்து நடக்கிறாங்க. சர்ச்சில் இருக்க திரை சிலை ரெண்டா கிழியுது. அங்க இருக்க ஜனங்களுக்கு ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. அதே சூழ்நிலை தான் பரலோகத்திலையும் நரகத்திலையும் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கவங்களுக்கு புரியல என்ன நடக்குன்னு. சேனைகள்லாம் ரெடியா இருக்கு. தேவதூதர்கள் சேனைகள்லாம் ரெடி ஆயிட்டாங்க. எல்லாரும் தன்னுடைய கவசத்தை போட்டு ரெடியா நிக்கிறாங்க. மிகாவேல் நிக்கிறாரு. பிதாவே, நீங்க ஒரு வார்த்தை சொல்லுங்க, இறங்கி தூக்கிடுறான் அவரை அப்படின்றாங்க. ஆனா வார்த்தை வரமாட்டேங்குது.
சிலுவைக்கு எடுத்துட்டு போறாங்க. வார்த்தை வரமாட்டேங்குது, பார்த்துட்டே இருக்காங்க, நடக்க மாட்டேன். எல்லாம் முடிஞ்சிச்சு, செத்துட்டாரு. சரி, அவருதான் இப்பயாவது அவர் சொல்லுவாரு, கூட்டு வந்துருவான்னு பாக்குறாரு. முகத்தை திருப்பிட்டாரு மனுஷன். என்ன பண்ணிட்டாரு? அவனுக்கு புரியல என்ன நடக்குன்னு. தேவதூதருக்கு புரியல என்னதான் நடக்க போகுது, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு யாருக்குமே என்ன தெரியல. அடுத்து அங்கிருந்து அவருடைய ஆவி பரலோக பாதாளத்துக்கு போகுது. எல்லாம் பாக்குறாங்க. தேவதூதர்கள் என்ன பண்றாங்க, கொஞ்சம் என்ன நடந்திருக்கும் யோசிப்பாங்க. அவங்க எல்லாம் அழுவ ஆரம்பிக்கிறாங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? அவங்க அழுவ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கத்துறாங்க, அப்பா அவரை காப்பாத்துங்க, உங்க பையன் தானே அவரு, அவரை கொஞ்சம் காப்பாத்துங்க, அவருடைய நிலைமை மோசமா போயிட்டு இருக்கு, இன்னும் ஏன் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? ஆனா என்னன்னு வார்த்தை மக்கள் என்ன வரவே இல்லை, அமைதியா இருக்காரு. அங்கிருந்து பாதாளத்துக்கு போறாரு. பாதாளத்துல அந்த நமக்கு தெரிஞ்ச அந்த நெருப்பு கடல்லையே மூட்டி எரியுது. அவருக்குள்ள எல்லாமே நடந்துட்டு இருக்கு, பயங்கரங்கள் சூழ்ந்து இருக்கு, அவரை போட்டு அழுத்துது, எல்லாமே அவர் ஒரு வழி ஆக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல அவருக்கு. அவர் அழுகுறாரு, கதறாரு, தயவு செஞ்சு என்ன பண்ண காப்பாத்துங்க, தயவு செஞ்சு எனக்காவது எதனா செய்யுங்க அப்படின்னு. ஆனா வார்த்தை மட்டும் என்ன பண்ண மாட்டேங்குது. அங்க இருக்க பிசாசுலாம் நின்று வேடிக்கை பார்க்குது, ஓரமா நின்று வேடிக்கை பார்க்குது. ஒரு பிசாஸ் பேசிக்குது, டேய் அது ஞாபகம் இருக்கு, அந்த அவரை நம்மளை அவருக்கு அனுப்பி துரத்தி விட்டாரு பத்தியா, அவருதான் அது. அதுவும் பேசிட்டு இருக்க. அப்ப ஏன்னா அவரு ஏன் இங்க வந்துட்டாரு, என்ன நடக்குதுன்னு தெரியல, என்ன நடக்குதுன்னு தெரியல, ஏதோ நடந்துட்டு இருக்கு, எல்லாம் நின்று வேடிக்கை பார்க்குது. அவர் தேவனால் அடிக்கப்பட்டிருக்காரு. எதுவுமே புரியுது? மனுஷன் அவரை தொடவே இல்லை. எத்தனை பேர் புரியுது? நான் ஃபர்ஸ்ட் ஒரு வார்த்தை சொன்னேன், சீயோனே உன் வாசல்களை தேவன் அதிகமா நேசிக்கிறாருங்க. எத்தனை பேர் ஞாபகம் இருக்கு? இப்ப நான் திரும்பி சொல்றேன், தேவன் உங்களை நேசிக்கிறாரு அதிகமா. அங்க அவர் கஷ்டப்பட்டு இருக்காரு, அழுதுட்டு இருக்காரு, முடியல அவரால. பிசாசுலாம் நின்று வேடிக்கை பார்க்குது. லூசிபருக்கே ஒண்ணும் புரியல, அங்க என்ன நடக்குதுன்னு லூசிபருக்கு புரியல. நின்று பாக்குறான் என்னதான் நடக்குதுன்னு. இயேசுன்ற பேர் கேட்டா லூசிபர் என்ன பண்ணுவான், எழுந்து நின்றுவான், அதருவான், அவனுக்கு பயம். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அங்க கஷ்டப்பட்டு இருக்காரு. மொத்த சாம்ராஜ்யமும் அமைதியா வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு. எதுக்காக எல்லாம்? எதுக்காக? யாருன்னா கேக்குறீங்களா? எதுக்காக இதெல்லாம்? நமக்காக தான். நமக்காக, நம்ம செஞ்ச பாவத்துக்காக, நம்மளுடைய தப்புக்காக, நம்ம சொல்ற பொய்க்காக, நம்ம சொல்ற பொய்க்காக, நம்ம செய்ய திருட்டுக்காக, நம்ம யாரும் நரகத்துக்கு போக கூடாது. பிதா சொல்றாரு யோவான்ல, இவரை விசுவாசிக்கிறவன் நித்திய ஜீவனை அடைவான், ஆக்கினை தீர்ப்பு அவனுக்கு இல்ல. ஏன்னா அந்த ஆக்கினை தீர்ப்பு அவர் ஏத்துட்டு இருக்காரு. அவருக்கு அந்த வழி தெரியும். இயேசுவே என்னை காப்பாத்துங்கன்னு சொன்னா உங்களை காப்பாத்துவாரு. புரியுதுங்களா? ஏன்னா அவருக்கு அந்த வழி தெரியும். இப்போ நான் வந்து ரொம்ப பசியா இருக்கேன், ரொம்ப கஷ்டப்படுறேன், கேட்கிறேன் யார் சாப்பிடுறதுக்கு என்ன கொடுப்பியா அப்படின்னு. சரி, வர மாட்டாரா? அவருக்கு அந்த பசினா என்னன்னு தெரியும், அவருக்கு அந்த கஷ்டம்னா என்னன்னு தெரியும். அப்ப உடனே என்ன பண்ணுவாரு, அந்த வழி எனக்கு தெரியும், அதை நீ கஷ்டப்படாத, இந்த எடுத்துக்க சொல்லி உடனே என்ன பண்ணுவாரு, இதுதான் இங்க நடக்குது. அவர் சொல்றாரு, அந்த ஆக்கினை தீர்ப்பு உனக்கு வேண்டாம், எனக்கு தெரியும், அதோடைய வலியும் வேதனையும் எனக்கு தெரியும், அதை நான் எவ்வளவு ஏத்திருக்கேன்னு எனக்கு தெரியும், அது உனக்கு வேண்டாம், அதை நீ அனுபவிக்க கூடாது. ஏன் நம்ம அனுபவிக்க கூடாது? ஏன்னா நம்ம தேவனை போல உண்டாக்கப்பட்டிருக்கோம். புரியுதுங்களா? ஆதியாகமம்ல எல்லாத்தையும் தேவன் என்ன பண்ணாரு, உருவாக்குறாரு. வெளிச்சம் உண்டாகட்டான்றாரு, சூரியன் உண்டாகட்டான்றாரு, கடல் தண்ணியெல்லாம் தனித்தனியா பிரிக்கிறாரு. எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காரா? எல்லாத்தையும் அவர் என்ன பண்ணா தனியா பண்றாரு. பண்ணிட்டு இப்ப 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க. பிதா குமாரன் பரிசுத்த 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க. நம்மளுக்குள்ள ஒரு மனுஷனை உருவாக்கலாம். புரியுதா? அவர் இந்த பூமியை உருவாக்குனப்ப அவங்க கிட்ட கன்சல்ட் பண்ணல, கவனிக்கிறீங்களா? ஆனா மனுஷனை உண்டாக்கும் போது 3 பேரும் கன்சல்ட் பண்றாங்க.
சேர்ந்து சொல்றாங்க பண்ணலாமே, அவர் நம்மள மாரி உருவாக்குவோம் அப்படின்னு. நம்ம ஏன் ஆக்கினிக்கு போகக்கூடாது அப்படின்னா, நம்ம அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கோம். இங்க இருக்க யாருக்காவது தேவனை பார்க்கணும்னு ஆசை இருக்கா? யாருக்காவது ஆசை இருக்கா? யாருக்காவது ஆசை இருக்கா? கண்ணாடி முன்னாடி நின்று போய் பாருங்க. அவர் இப்படிதான் இருப்பாரு. அவர் கண் இப்படிதான் இருக்கும். அவருக்கு மூக்குலாம் இப்படிதான் இருக்கும். அவருக்கு உடல்லாம் இப்படிதான் இருக்கும். எத்தனை பேருக்கு புரியுது? அவரை மாதிரிதான் நம்ம இருக்கோம். நம்ம அந்த விஷயத்தை ஏற்றுக்க கூடாதுன்றதுக்காக தான் அவர் என்ன பண்ணாரு, எல்லாத்தையும் அனுபவிக்கிறாரு. இப்போ திருப்பி சொல்றேன், நான் வந்தோடனே சொன்னேன் உங்களுக்கான மாற்றம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு. எத்தனை பேருக்கு புரியுது? இப்ப எத்தனை பேருக்கு இப்ப புரியுது? வெளியில இருக்கவங்களுக்கு யாருமா ஆசைப்படுறீங்களா உங்களுக்கான மாற்றம் வேணும்னு? யாரா இருக்கீங்களா? இல்லைன்னா பிரச்சனை இல்லை, தேவன்றவங்க எடுத்துட்டு போயிட்டே இருங்க. யாருக்காவது மாற்றம் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? தேவன் உங்களுக்கு செய்ய ஆசைப்படுறாரு. ஏன்னா அவங்கள மாதிரி நீங்க உண்டாயிருக்கீங்க. உங்களுக்காக எல்லாத்தையும் அவர் அனுபவிச்சிட்டாரு. திருப்பி நீங்க அனுபவிக்கிற விருப்பம் இல்ல. தேவன் உங்களுக்கு வந்து ஒரு திட்டம் வச்சிருக்காரு. கவனிக்கிறீங்களா? இப்போ தேவன் வந்து உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. இப்படி வரேன், உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. எத்தனை பேருக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு ஆண்டவர்? யாருக்கா இருக்கா? கை இருக்கா? இருக்கா? எல்லாருக்குமே வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்காரு. நல்லா கவனிச்சு நான் சொல்ற விஷயத்த. தேவன் உங்களுக்கு ஒரு வார்த்தை கொடுத்துட்டாருல, நீங்க செய்யற ஒரு விஷயம் அந்த வார்த்தையை தடுத்து நிறுத்தாது. புரியுதுங்களா? நீங்க செய்ய போற ஒரு விஷயம் அந்த வார்த்தையை தடுத்து நிறுத்தாது. ஏன்னா வசனம் என்ன சொல்றா, வான பூமி ஒழிஞ்சு போவோம், நான் உனக்கு செய்வேனா நான் என்ன பண்ணுவேன்? ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு நான் குழந்தை கொடுப்பேன். புரியுதுங்களா? கொடுத்தாரா இல்லையா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? உங்களுக்கு செய்வேனா அவர் என்ன பண்ணுவாரு? செய்வாரு. உங்களுடைய செயல்களை அவர் திட்டத்தை மாத்தாது, ஆனா தடுக்கும். புரியுதுங்களா? அவருடைய திட்டத்தை என்ன பண்ணாது? மாத்தாது, ஆனா தடுக்கும். இன்னைக்கு ஒரு விஷயம் செய்ய போறேன், நீ கிளம்பி இங்க வாங்குவாரு. நாங்க போறதும் போத யாருடைய விருப்பம்? புரியுதுங்களா? நான் போனா எனக்கு நடக்கும், போலனா அதுக்காக எனக்கு செய்ய மாட்டாருன்னு அர்த்தமா? அது நின்றும். எப்போ நான் திருப்பி அவர் வழிக்கு போறேன்னா அப்ப என்ன பண்ணாது? அந்த வழி ஓப்பன் ஆகும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னேன், உங்களுக்கு வேணும்னா கதவை அடிச்சு உடைங்க. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்களா? இவ்வளவு கஷ்டமா என்ன பண்ண அனுபவிக்கிறாரு. எல்லாத்தையுமே அனுபவிச்சு மூணாவது நாள் என்ன பண்ணா வெளில வராரு. எத்தனை பேருக்கு புரியுது? இன்னைக்கும் அவர் மறிச்ச கலரை காலியா தான் இருக்கு. ஏன்னா அவர் அங்கிருந்து வெளில வந்துட்டாரு. அங்க அவர் நடுவுல நிக்கிறாரு. திருப்பி நிற்க ஒருவரும் இல்லை என்று கண்டு நான் என்ன பண்ண கலங்குறாரு. அந்த இடத்துல தேவன் வந்து நின்றாரு. ஜீசஸ் நிக்கிறாரு. இப்ப யாருன்னா வழி தப்பா போறீங்க, ஆடை புடிச்சு இழுத்து போடுறாரு. அந்த பக்கம் போவாத, அங்க போனா அடி வாங்குவ. இல்ல நான் போறேன் பரவாயில்ல நெட்டி விட்டுருவாரு. போய் அடி வாங்க, திருப்பி நீ வருவ பத்தியா, புடிச்சு பிடிச்சி உள்ள போடுவாரு. இப்ப வா உள்ள. அவர் கேட்ல நிக்கிறாரு. என்ன பண்றாரு? அவரை தாண்டிதான் நம்ம போய் ஆகணும். அவர் நம்மளை விட மாட்டாரு. ஏன்னா தேவனுக்கு சீயோன் தான் ரொம்ப பிடிக்கும். புரியுது? சீயோன்ல தான் வந்து தேவனுடைய உடன்படிக்கை பெட்டி எடுத்து வந்து வச்சாங்க. தேவனுடைய உடன்படிக்கை வந்து எங்கெல்லாம் போதோ அங்கெல்லாம் வெற்றி. தேவனுடைய உடன்படிக்கை யார் வீட்டுல இருக்குதோ அவன் வீடு வந்து ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அதை எடுத்து வந்து எங்க வைக்கிறாங்க? எங்க வைக்கிறாங்க? எங்க வைக்கிறாங்க? சத்தமா. இன்னைக்கு ஆவிக்குரிய சீயோன் நம்ம தான். அந்த பெட்டி எங்க இருக்கு? எங்க இருக்கு? நம்ம எப்போ இதெல்லாம் புரிஞ்சுக்கிறோமோ அப்பதான் முன்னாடி போக முடியும். குழந்தை தட்டி தடுமாறி கீழே விழுந்தாதான் ஓட ஆரம்பிக்கும். நீங்க கஷ்டப்படுறீங்க, அழுவுறீங்க, பிரச்சனை இல்ல. அங்க இருந்து ஒரு விஷயத்த கத்துக்கிட்டீங்க, மேல ஏறி வந்துட்டீங்க. திருப்பி சொல்ற வாழ்க்கை, உங்களுக்கான மாற்றம் உங்களுடைய வழியில இருக்கு. உங்களுக்கான மாற்றம் வந்துட்டு இருக்கு. நான் வந்துச்சுன்னு சொல்லவே இல்லை. புரியுதுங்களா?
வந்துச்சுன்னு சொல்லல, இப்படி மாறிடும் நான் சொல்லல, ஆனா மாறுது. கோதுமை மணி நிலத்துல விழுந்து செத்தா என்ன பண்ணுவோம்? ஒரு சின்ன விதை போடுறீங்க, கோதுமை போடுறீங்கன்னா அதுல இருந்து ஒரு வெளில வருது, அந்த செடி வெளில வருது, கையில பிடிச்சாலே என்ன ஆயிடும்? அது உடஞ்சிடும்ல. ஆனா அது என்ன தெரியுமா பண்ணுது? அந்த விதையை உடைச்சிட்டு வெளில வருது. மண்ணு போட்டு அழுத்தி வைக்கிறோம் தானே, விதையை போட்டு மண்ணில் அழுத்துறீங்களே, அந்த அழுத்தத்தை தான் தள்ளிட்டு அந்த விதை என்ன பண்ணுது? ஆனா அதை நம்ம கையில என்ன பண்ண முடியும்? ஈஸியா. புரியுதா நான் சொல்றது? ரொம்ப சென்சிட்டிவான விஷயம், அது ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும், ரொம்ப சாஃப்டா இருக்கும், பிடிச்சுன்னா உடஞ்சிடும். ஆனா அது என்ன தெரியுமா பண்ணுது? அந்த அழுத்தத்தை உடைச்சிட்டு வெளில வருது, அந்த ஓட்டை உடைச்சிட்டு வெளில வருது. அந்த விதை ஓட்டை வெடிச்சிட்டு வெளில வந்ததுக்கு அப்புறமும் மண் அழுத்தம் இருக்கும், சும்மா விட மாட்டோம். தினமும் தண்ணி ஊத்தி ஊத்தி அதை என்ன பண்ணுவோம்? நல்லா ஸ்ட்ராங் ஆக்கி வைப்போம். அது எல்லாத்தையும் அதை என்ன பண்ண தள்ளிட்டு, ஒன்னொன்னுல சின்ன சின்ன கல் இருக்கும், சில இதுல பெரிய கல் இருக்கும், அது எல்லாத்தையும் தள்ளிட்டு அதை என்ன பண்ணோம்? எத்தனை பேருக்கு புரியுது? அதான் நான் சொன்னேன், உங்களுக்கு மாற்றம் வரல, ஆனா வந்துட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? ப்ராசஸ்ல இருக்கீங்க, போயிட்டு இருக்கீங்க, ரெடியான கரெக்டா இருந்தீங்கன்னா உடச்சு வெளில வந்துருவீங்க. எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? சில வீட்டுல எல்லாம் மரம் வளர்ந்துருக்கும், எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? யாரெல்லாம் பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? சிமெண்ட் உங்களால உடைக்க முடியுமா கையில? சரி, சுத்தியாலே அது உடைக்க முடியுமா? சும்மா தட்டி உடைக்கணும், கொஞ்சம் கஷ்டப்பட்டு என்ன பண்ணத. சின்ன விதை, சின்ன மரம், அந்த சிமெண்ட்டையும் உடைச்சிட்டு வெளில வருது. எத்தனை பேர் புரியுதா? எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்களா? அதான் நான் முன்னாடியே சொன்னேன், கதவை தட்டாத, தட்டது போதும், உடைங்க, உடைச்சுங்க. எவ்வளவு நாள் தட்டிட்டே இருக்க போறீங்க? தட்ட தட்ட அது திறக்காது. அதான் தேவன் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணுது, பலவந்தம் பண்றவங்க மட்டும்தான் உள்ள போக முடியும். தேவனா நீங்க தான் உடைக்கணும். எல்லாத்துக்குமே அவர் ஏற்றுச்சாரு. இயேசு கிறிஸ்து எல்லாத்தையுமே என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை என்ன பண்றாரு? அவர் தீர்த்துட்டாருன்றாரு. என்ன பண்றாரு? நியாயப்பிரமாணத்தின் சாபங்களை அவர் முடிச்சுட்டேன், ஆசீர்வாதங்கள் எனக்கு என்ன பண்றேன்? தரேன் அப்படின்றாரு. ஆனாலும் அந்த ஆசீர்வாதம் முழுசா நம்ம கிட்ட வரமாட்டேங்குது. சில நல்ல அறிக்கைகளை பேசாதீங்க, நல்ல விஷயங்களை பண்ணுங்க, நல்ல விஷயங்களை செய்யுங்க, சொல்லிட்டே இருங்க, அது நடக்கும். புரியுதா பேசுறது? உங்களுக்கு பணம் பிரச்சனையா இருக்கா? எத்தனை பேர் பணம் பிரச்சனை இருக்கு? எல்லாருக்குமே இதுதான் சொல்றேன், யாரும் போதுனே சொல்ல முடியாது. என்னுடைய வைஃப் வந்து என்ன பண்ணுவாங்க? பணத்தை கண்டுபிடிச்சு வச்சுட்டு வருவாங்க. எப்படின்னா, நல்லா வச்சுக்கோ, பேக் இருக்கும், அந்த பேக்ல காசு இல்லைன்னு எனக்கும் தெரியும், அவங்களுக்கும் தெரியும். ஜோம் பண்ணிட்டு பேக்ல கை விட்டா பணம் இருக்கும் உள்ள. புரியுதா? யாருக்குன்னா புரியுதா? நான் சொன்ன, நான் உங்களுக்கு அற்புத தேவைன்னா எடுத்துக்கங்கன்னு சொன்னால, புரியுதுங்களா? அதெல்லாம் எப்படி நடக்கும்? நடக்கும். நீங்க வளரணும். ஒரு விதை போட்ட உடனே பணம் கொடுத்துறாது. ஒரு மாங்காய் விதையை நான் பூமியில போடுறேன், 2 நாள் கழிச்சு வந்து அது என்ன பண்ணாது? எனக்கு கனி கொடுக்காது. அது வளர நாட்கள் எடுக்கும். அது வளராதான் எனக்கு கனி வெளில வரும். எனக்கு காசு பிரச்சனை நான் சொல்லிடுறேன், எங்கன்னா போய் எடுத்துட்டு வந்துட்டு போவாங்க, ஏன்னா பர்ஸ்ல கை விட்டு எடுத்துட்டு வருவாங்க. புரியுதா? நீங்க பண்ண ஆரம்பிங்கன்றவங்கள, உங்களுக்கு வேணும்னா நீங்க எடுங்க, ஆனா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க? கொஞ்சம் வளருங்க. எப்படி வளரணும்னா, நல்ல வார்த்தைகளை பேசிட்டே இருங்க, அதிகமா வசனங்களை சொல்லுங்க. தேவன் இப்படிதான் சொல்லியிருக்காரு, வார்த்தை இப்படிதான் இருக்கு, வார்த்தை எந்த கட்டத்திலும் மாறாது. நான் சொன்ன சில லேபிள் கொடுத்துட்டாங்க. இந்த சிஸ்டரா இவங்களுக்கு வந்து கஷ்டம் வந்துட்டே தான் இருக்கும், எப்பவுமே அவங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துட்டே இருக்கும் அப்படின்னு இந்த உலகம் என்ன பண்ணிச்சுன்னா, உங்களுக்கு ஒரு பேர் கொடுத்து உட்கார வச்சுட்டாங்க. எதனா புரியுது? சில பேர்களை நான் சொல்லவே விரும்பல, ஆனா உங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பேர் வச்சிருக்காங்க இந்த உலகத்துல. என்ன பண்ணுங்க? அந்த பேர் நான் இல்லைன்னு சொல்லுங்க. எத்தனை பேர் புரியுது நான் பேசுறது? இது நான் இல்ல,
நான் தேவனுடைய சாயல உருவாக்கப்பட்டிருக்கேன். அவர் என்ன வித்தியாசமா உருவாக்கி இருக்காரு. செடி கொடி மரத்தெல்லாம் வாயில உருவாக்குனவரு என்ன மட்டும் மண்ணில உருவாக்குனாரு, கையில செஞ்சாரு. அவருடைய கையில என்ன வளையிலாரு. நான் இப்படிதான் இருக்கணும் ஒரு ஷேப் கொடுத்துட்டாரு. அப்ப நான் ஸ்பெஷல் அவருக்கு. அப்ப நான் இப்படிதான் இருப்பேன் அப்படி உங்களுக்குள்ள ஒரு விஷயத்த கொண்டு வாங்க. புரியுங்களா? இப்போ ஒரு அப்பா வந்து ஒரு குழந்தைய வானத்துல தூக்கி போட்டாங்கன்னா அந்த குழந்தை அழுவுமா? 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 ஏன்? என்ன பண்ணுவாரு? கேக்கல. அப்பா புடிச்சு வரணும் ஒரு நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருக்கு. என் குழந்தைய நான் வானத்துல தூக்கி போட்டு விளையாடுவேன், தூக்கி அடிப்பேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் வரைக்கும் மேல போவோம், சிரிச்சுட்டே இருப்பா, சந்தோஷமா சிரிப்பா, அப்படியே பிடிச்சிடும் கையில. அவளுக்கு தெரியும் என் அப்பா நான் விட மாட்டாரு அப்படின்னு. இது வரைக்கும் நான் விட்டதும் இல்லை. நான் வெறும் மனுஷன் தான், நகர்ந்து போடுங்க, நான் வெறும் மனுஷன் தான், என்னால விட்டுருவும் முடியும். தப்புன்னு எனக்கு எதனா காலில் குடிச்சுட்டா நான் என்ன பண்ணுவேன்? கீழ் தான் பார்ப்பேன். உண்மையா இல்லையா? யாரா ஒரு கல்லை தரிச்சிட்டா நான் உடனே என்ன பண்ணுவேன்? என் கவனம் செதறிட்டோம். நம்ம உருவாக்குனவர் அப்படி இல்லை. அப்படி ஒரு சிந்தனை அவர் மேல கொண்டு வந்து வைங்க. எவ்வளவு ஹைட்ல இருந்து வேணா நான் கீழே குதிப்பேன். என்னை பிடிக்கிறதுக்கு அப்பா இருக்காரு, போய் குதிக்க சொல்லுங்க. உங்களுடைய விசுவாசத்தை வைங்க. நான் கீழே வேணா அவர் தாங்கத்துக்கு ரெடியா இருக்காரு. நீதிமன்ற வசனம் சொல்றேன், நீதிமான் 7 தடவை விழுந்தாலும் என்ன பண்ணுவான்? ஏன்னா அவர் வந்து நம்ம உள்ளங்கையில வளைஞ்சிருக்காரு. இப்ப நம்ம எங்க விழுறோம்? எங்க விழுறோம்? புரியுதுங்களா? விழுந்தே கிடக்க மாட்டோம், தூக்கிடுவாரு. ஏழுன்றது பறிபூர்ணம். முழுசா கீழே விழுந்தாலும் சரி, எல்லாமே இழந்துட்டோம், ஒண்ணுமே இல்ல, லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலும் சரி, எழுந்துக்க முடியும். ஏன்னா நம்ம அவருக்குள்ள இருக்கோம். நோவா பேழை போயிடும், பேழைக்குள்ள இருக்காரு. 40 நாள் மழை பெய்யுது, காத்து அடிக்குது, தண்ணி எப்படி இருக்கும் தெரியும், ஆடும், கீழே விழுவாங்க, உள்ள சிங்கமா இருக்கு. ஆனா அவருக்கு பயமே இல்ல. எனக்கு பூட்டி சாவி வேற ஒருத்தர் வச்சிருக்காருப்பா. புரியுதுங்களா? அவரு அவ்வளவு பெரிய கப்பல சின்ன கதவை பூட்டி சாவி வச்சிருக்காரு. ஒரு பெரிய மலையில போய் கப்பல் இடிக்காதா? ஒரு மரம் வந்து கப்பலை இடிக்காதா? கப்பல் உடையாதா? அதெல்லாம் அவர் நோவா கவலை இல்ல. அவருடைய விஷயம் என்ன தெரியுமா? நோவாக்கு ஒரு நம்பிக்கை, சாவி அவர் எடுத்தார்ல, அப்ப அவருக்கு துறக்க தெரியும். எத்தனை பேர் புரியுது நான் பேசுறேன்? ஒரு வாழ்க்கையை மாற்றத்துக்கு அவரால் முடியும். நம்ம என்ன பண்ணோம்? முழுசா நம்பணும், கண்மூடித்தனமா விசுவாசம் பண்ணணும். செய்வார்னா கண்டிப்பா செய்வாரு. சொல்லிட்டே இருக்கு. சில அறிக்கை, நல்ல அறிக்கைகளை திருப்பி சொல்றேன். சில நல்ல அறிக்கைகளை சொல்லுங்க. நான் நல்லா தான் இருப்பேன் இன்னைக்கு, என் கவலைலாம் இல்ல, பிரச்சனைன்றது ஒரு எனக்கு இல்ல, நான் அவரை மாறி உருவாக்கப்பட்டிருக்கேன், எனக்குள்ள விசுவாசம் வளர்ந்துட்டு இருக்கு. இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க தினமும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் உங்க வாழ்க்கை மாறனா வந்து கேளுங்க. ஏன்னா அந்த வார்த்தையில வல்லமை இருக்கு. நீங்க அவரை மாறி உண்டாக்கப்பட்டிருக்கீங்க. அவரை மாறி உண்டாக்கப்பட்டிருக்கீங்கன்னா அவர் பேசினா ஒளி வருது. சூரியன் வரல, ஆனா வெளிச்சம் வருது. புரியுதுங்களா? சூரியன் இல்லாம நமக்கு இப்ப வெளிச்சம் இருக்குமா? இருக்குமா? ஆனா அங்க இருக்குது அவருடைய வார்த்தை. அது அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கு. ஏன்னா நாம அவரை மாதிரி உண்டாக்கப்பட்டிருக்கோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னிலும் பெரிய காரியங்களை நீங்க செய்ய போறீங்க. நான் என்ன தெரியுமா கேள்வி கேட்கிறேன்? நீங்க ஏன் இன்னும் செய்யல? நீங்க ஏன் இன்னும் செய்யல? அந்த நம்பிக்கை இன்னும் நமக்குள்ளே வரல. நான் விழுந்துட்டேன்னா என்ன பண்றது? விழுந்தாலும் நான் எழுந்துப்பேன். ஏன்னா அப்பா கையில தான் இருக்கேன். நானு யாராலையும் விழாமலாம் இருக்க முடியாது. மனுஷன் சில நேரங்கள தவறதான் செய்வான். ஆனாலும் தேவன் என்ன பண்ணுவார்? அவனை தூக்குவாரு. இவங்க சொல்றாங்க. ஆபிரகாம் என்ன பண்றாரு? ஒரு இடத்துல போய் சொல்றாரு, இது வந்து என்னுடைய மனைவி, என் தங்கச்சி தான் அப்படின்றாரு. ராஜா தூக்கிட்டு போயிட்டாரு. இப்போ தேவன் அந்த ராஜா கிட்ட என்ன கேட்கிறாரு? என் தீர்க்கதரிசியுடைய மனைவியை நீ ஏன் தொட்டன்னு கேட்கிறாரு. அவன் சொன்னது பொய்யா உண்மையா?
ஆபிரகாம் சொன்னது பொய்யா உண்மையா? அந்த இடத்துல தேவன் என்ன சொல்றாரு? அவன் ஏன் தீர்க்கதரிசி, அவன் ஏன் மனுஷன், நான் உண்டாக்கி இருந்தவன், அவனை நீ ஏன் தொட்ட? நான் மட்டும்தான் அவன் அடிப்பேன். பேசுக்கு அவர் தான் பிதாவை நீங்க அதிகமா நேசிங்க வச்சுங்க, அவர் நம்மளால உரிமை எடுத்துப்பாரு, அவர் நம்மள அடிப்பாரு. எதுக்காகனா உருவாக்குறதுக்கு. புரியுதுங்களா? வேற யாரும் நம்மள அடிக்க கூடாது. புரியுதுங்களா? எனக்கு சில விஷயங்கள் நடந்திருக்கேன் வாழ்க்கை. எனக்கு தேவனே சில விஷயங்களை என்ன பண்ணாரு, அடிப்பாரு. வேற யாருன்னா அதை பேசிட்டாங்க வச்சுங்களேன், அவங்களுக்கு அடி விடுவோம். புரியுதுங்களா? ஏன்னா இது என் ப்ராடக்ட், இது என் டைரி. இந்த டைரியை நான் கிழிப்பேன், நான் தூக்கி போடுவேன், எனக்கு உரிமை இருக்கு. வேற யாரா இந்த தைரியை தொட்டாங்கன்னா அவங்க காலி. புரியுதுங்களா? நீங்க அவருடைய ப்ராடக்ட், அவர் மட்டும்தான் உங்களை தொடுவாரு. அவர் தொடுறாருன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், அது ஒரு உயர்வை தரும். வேற யாரும் உங்களை தொட முடியாது. அதுக்காக சில நன்மை, சில கெட்ட விஷயங்கள்லாம் நடக்குது, அது தேவன் தான் கொடுக்குறாரு. எல்லாத்தையுமே தேவன் தர்றது இல்லை. புரியுதுங்களா? எல்லாத்தையுமே தேவன் தர்றது இல்லை. தேவனும் செய்வார், ஆனா எல்லாமே செய்யறது கிடையாது. நீங்க எப்போ உங்களுடைய சிந்தனைகளை நல்ல வார்த்தைகள் அதிகமா விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அதிகமா வசனங்களை உள்ள விதைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்போ உங்க வாழ்க்கை மாற ஆரம்பிக்கும். நான் சொன்ன மாற்றம் வந்துட்டு இருக்குன்னு சொன்னேன். இப்ப அதுக்கான ப்ராசஸ் சொல்லிட்டேன். உங்களுக்கு மாற்றம் வேணும்னா வார்த்தையை விதைங்க, வார்த்தைகளை பேசுங்க. எனக்கு படிக்க தெரியாதுப்பா, என்னப்பா பண்றது? யாருன்னா பக்கத்துல சின்ன பையன் யாரா இருந்தா ஒரு 5 ரூபா 10 ரூபா கையில கொடுத்துட்டு ஒரு 4 வசனம் எனக்கு பச்சு கொடுப்பானுங்க தினமும். புரியுதுங்களா? அதுக்காகவே ஒரு தினமும் வருவான் உங்களை தேடி. அவனும் கத்துப்பான், நீங்களும் கத்துப்பீங்க. சுவிசேஷமா சொல்லிட்டீங்களா, முடிஞ்சு போச்சு அவங்க கடமை. எத்தனை பேர் புரியுது? அப்படியே கான்பிடன்ஸ் ஆண்டவரே, என் வாழ்க்கை நீங்க மாற்ற தயாராயிட்டீங்க, அதுக்காக நன்றி. இப்ப நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க, அதை நான் செய்யறேன். அதிகமா படிங்க, அதிகமா வார்த்தைகளை பேசுங்க. அந்த விஷயங்கள் உங்களோட வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அதிகமா வசனங்களை பேச பேச அது கிரியேஷன். அதிகமா பேசுங்க, அது அதிகமா நடக்கும். எல்லாவற்றுக்கும் கூட கரெக்ட்.